8வது வரை படித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு உதவித்தொகை என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். அப்போ எல்லாரும் போய் கேட்டாங்க, அது எதுக்குங்க 8வது வரைக்கும் படிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த உதவித்தொகை, திருமண உதவித்தொகை அப்படின்னு சொன்னப்போ, அதுக்காகவாவது அவர்களுடைய பெற்றோர்கள் பெண்களை படிக்க வைப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். பாருங்கள், ஒரு சில இயக்கங்களில் நிகழ்ச்சி என்றாலே ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள், அல்லது ஒரு கமரக்கட்டு அல்லது பள்ளி மிட்டாய் இது போன்ற ஒரு 10-20 பேருக்கு தந்துவிட்டு அதோடு நிகழ்ச்சியை முடித்து விடுவார்கள். அவர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறீர்களே என்று ஏக்க பெருமூச்சு விடுகின்ற மக்களுக்கு என்னாலும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு எடுத்து கல்வி, அதிலும் பெண் கல்வி என்பது தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் வாழ வைக்கும். அதை எண்ணிதான் அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000 ரூபாய் இலவசமாக திருமண உதவி என்று 89 அறிவித்தார். 10,000 ஆனது, 20,000 ஆனது, 25,000 ஆனது, 50,000 ஆனது. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி படிப்பிற்கு 1000 ரூபாய் என்று புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண் கல்வியை ஊக்குவிக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி மட்டும்தான். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, காலை உணவு திட்டமும் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் உதவி பண்றாரு. மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்.